எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்களோட பண்பாடு தெரியணும். எங்க அடையாளம் அழியக்கூடாது. அதுக்காக மட்டும் தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க அதாவது அலங்காநல்லூர்ல அன்னையில இருந்து நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு உடனே அவசர சட்டம் இயற்றணும். இது நாங்க ஜாதி மதத்துக்காக மத்தபடி கூட்டின கூட்டம் கிடையாது. இங்க இளைஞர்களா மாணவர்களா கூட்டின கூட்டம். கண்டிப்பா அவசர சட்டம் இயற்றி மத்திய அரசு கண்டிப்பா சட்டத்தை இயற்றணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க வச்சிருக்க அந்த கேஸ உடனே வாபஸ் வாங்கி சுப்ரீம் கோர்ட் உடனே அவசர சட்டம் இயற்றணும். அது வரைக்கும் நாங்க மாணவர்களாகி நாங்க கடைசி வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம். இங்க விவசாயம் இல்லைன்னா இங்க விவசாயி இருக்க மாட்டோம். விவசாயம் இல்லைன்னா நம்ம யாருமே சாப்பிட முடியாது. அதுக்கு இது நம்ம காளை மாடு தான். காளை இல்லைன்னா எப்படிங்க விவசாயம் இருக்கும்? கண்டிப்பான முறையில் நமக்கு ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். வணக்கம். நாங்க 3 நாளா அலங்காநல்லூர் போராட்டத்துல இருந்து எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிறோம். காலையில சுப்ரீம் கோர்ட் விட்ட அறிக்கை என்னன்னா, மாணவர்கள் பல போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க, அந்த கேஸ் இன்னும் நிலுவையில இருக்கு அப்படின்றாங்க. இது சாதாரண போராட்டம் கிடையாது, பயங்கரமா கூடி இருக்கும். எங்களுக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டே இருப்போம். இது ஒரு தொடர் போராட்டம். இதுக்காக நாங்க என்னைக்குமே குரல் கொடுத்துட்டே இருப்போம். மாணவர் என்றும் ஓய மாட்டோம். நீங்க சொல்லுங்க. அதாவது கடந்த 3 நாட்களாக அலங்காநல்லூரில் அந்த பகுதி மக்களும் மாணவர் அமைப்பினும் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. மதுரையில தற்பொழுது நேற்று நள்ளிரவு முதல் நடத்தி வந்தாலும் மாணவிகளுடைய ஒரு ஆதரவானது இன்று காலை முதல் இருந்து வருகிறது. கல்லூரி மாணவிகளாகிய நீங்கள் எத்தனை நாட்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவீர்கள்? மத்திய மாநில அரசோட செயல்பாடுகள் என்ன மாதிரியான இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நாங்க இப்ப என்ன சொல்ல வரோம்னா, எங்களுக்கு உடனே அவசர சட்டம் கொண்டு வாங்க தான் நாங்க சொல்றோம். உங்கள்கிட்ட நாங்க வேற எதுவுமே கேட்கல. பீட்டாவை தடை செஞ்சிருங்க, தயவு செஞ்சு தடை செஞ்சிருங்க. பீட்டா அந்த அமைப்புனால தமிழ்நாட்டில் நிறைய பாதிப்படுத்திருக்காங்க. இப்ப எங்களுக்கு என்னன்னா, எங்களோட தமிழோட கலாச்சாரத்தை திருப்பி கொடுத்துருங்க. அதை எதுக்கு நீங்க பறிக்கிறீங்க? இவ்வளவு நாளா நாங்க எங்க அண்ணனுங்களை வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. இப்ப நாங்களே தமிழச்சிகள் உள்ள இறங்கி இருக்கோம். எங்க அண்ணங்க இருக்காங்க, எங்களை பார்த்து பாருங்க. நாங்களே இறங்கி இருக்கோம், எங்களை பாத்துக்கிறதுக்கு எங்க அண்ணங்க இருக்கானுங்க. நீங்க அவசர சட்டம் கண்டிப்பா கொண்டு வரணும். போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும்.